ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் நாம் செய்ய போகிறது மத்தி மீன் குழம்பு. அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு 2 கிலோ மீன் வச்சுருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்து 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 5 இல்லாட்டி 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க 1 பவுல் சின்ன வெங்காயம், கையளவு கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதோட இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய முழு தேங்காவை அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அதோட கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே மீனை நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 10 நிமிஷம் கழித்து கழுவி வச்சுருக்க மீனை குழம்புல போட்டுக்கோங்க. இப்போ மீனெல்லாம் குழம்புல மூழ்கிற மாதிரி அழுத்தி விடுங்க. குழம்பு ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஸோ மெதுவாக பண்ணுங்கள். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.